சார் வணக்கம். வணக்கம். நிறைய தனியாக ப்ரெசன்டேஷன் கொடுத்துட்டே இருக்கீங்க. இப்போ நேரில் சில கேள்விகள் அதே தான், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் சொல்லிட்டு நம்ம வியூவர்ஸும் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. சாக்கிட் நிறைய கேள்வி கேட்டே ஆகணும் அப்படி சொல்லிட்டு அதில் ஒரு சில கேள்வி மட்டும் இப்போ வைக்கலாம். ட்ரம்ப் வந்த பிறகு நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ யூரோப்லேயும் மிகப்பெரிய ஒரு இன்வால்மெண்ட் இருக்குது. அதே மாதிரி இந்தியாவோட இன்வால்மெண்ட் அதிகமாக இருக்குது. ஏன்னா மீட்டிங்க்கு பிரதமரை பார்க்குறாரு. அதே மாதிரி புத்தினுக்கு ஸ்ட்ரைட்டாக பேசிடுறாரு. வரதுக்கு முன்னாடியே போரை நிறுத்துவேன்னு சொல்லிட்டு உக்ரைன் போர் இந்த விஷயங்கள் பேசியிருந்தாரு. எல்லாம் முன்னெடுப்பு எடுக்கிறாரு. ஒரு தேசியவாதியாக யூஎஸ்க்கு தேவையான விஷயங்களும் ரொம்ப கட்டுப்பாடோட கரெக்டாகவும் பார்த்துக்கிறாரு. அதிரடியாக இருக்காரு. நான் ஃபஸ்ட்டு இப்போ எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, யூரோப்போட ட்ரம்ப்புக்கு இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷன் என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கிறாரு அதை கொஞ்சம் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கண்ட்ரியோட நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். அதாவது ட்ரம்ப் முதல் கொள்கையாக என்ன அறிவிச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, MAGA மேக் அமெரிக்கா கிரேட் எகெயின், அதுதான் என்னுடைய முதல் கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு அதுபடி பார்க்கும்போது சில முன்னெடுப்புகள்லாம் எடுக்கும்போது நம்ம இந்த யூஎஸ் எய்டு, அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டில் இன்எஃபிஷியண்ட்டாக வேலை செய்கிறாங்க, இதை மாதிரிலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அவர் வெளிநாட்டுக்கு வந்தார். வெளி உறவு விவகாரத்தில் தலையிட ஆரம்பித்தார். அதெல்லாம் கையில் எடுக்க ஆரம்பித்தார் அவர். அதில் ரஷ்யா அதிபர் புட்டினோட கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பேசியிருக்காரு. இதெல்லாம் சரித்திரத்தில் ஒரு பெரிய நிகழ்வு. ரஷ்யாவும் ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு ஃபோனில் பேசுவாங்களா நேரில் பார்ப்பான கேள்விக்குறே இருந்தது. ஆனால் 1.5 மணி நேரம் பேசியிருக்காரு. 1.5 மணி நேரம் பேசியிருக்காரு. 90 மினிட்ஸ் ஃபுல்லும் என்ன டிஸ்கஸ் பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய ரகசியம் தான் இன்னி வரைக்கும். பட் கணிக்க முடியுது எங்கே போகிறாங்க அப்படின்னு. சில விஷயங்களை ஓப்பனாகவே டிக்ளரே பண்ணிட்டார் அவர். அதுவும் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த ரஷ்யாவை பற்றி என்னன்னா ஒரு மாதிரி. ஆனால் எனக்கு இப்போ குறிப்பாக நான் எதை எடுத்துப்பேன், அப்கோர்ஸ் பாரத பிரதமர் மோடியும் போய் சந்திச்சு வந்தார், அவரையும் பார்த்துருக்காரு, அதெல்லாமும் நடந்திருக்கு. ஆனால் குறிப்பாக அவர் ஒரு மாதிரி அட்டாக் அப்படின்னு, அதாவது ஹிந்தியில் ஆக்ரமன் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி என்னென்னா அட்டாக் அப்படிங்கிற மாதிரி இறங்கிட்டார். அது எந்த குரூப்புக்கு எதிர்த்தாப்புல அப்படின்னா ஐரோப்பிய நாடுகளுக்கு. அவங்க கொஞ்சம் கதி கலங்கி இருக்காங்க. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் இந்த ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் அமைதி பேச்சுவார்த்தை சவுதி அரேபியாவில் நடத்தினார் ட்ரம்ப். அது அவர் போல் அதிகாரிகளை வச்சு நடத்துனாங்க. அதே மாதிரி புட்டினும் வரல. 2 சைடுலேருந்து ஃபாரின் மினிஸ்டர்ஸ் அவங்களாம் வந்தாங்க. அந்த சவுதி அரேபியாவில் நடக்கும்போது இதில் யார் முக்கியமாக வரும், இந்த யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரிஸ், அந்த யூரோப்பியன் யூனியன் அந்த கண்ட்ரிஸு இல்லை யுக்ரைன் 2 பேருமே கூப்பிடலன்னு உடனே அவங்களுக்கு பயங்கர கடுப்பு, கோவம். யூரோப்பை கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதெல்லாம் நடந்தது. இப்போ அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, யூரோப் உடனே ரியாக்ட் பண்ணிட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்குது. அவங்கள ஏன் கூப்பிடலை அப்படிங்கிறதுக்கு ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லவரோவ்னு ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன சொல்கிறாரு, யூரோப்பு யுக்ரைனுடைய போரை நடத்தணும்னு சொல்கிறா, அவங்களுக்கு பணம் கொடுத்து சப்போர்ட் பண்ணுவோன்னு சொல்ல 700 பில்லியன் யூரோ நாங்கள் இன்னும் பணம் கொடுப்போம்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக, இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. அந்த மாதிரி நீ சப்போர்ட் பண்ண போற, நாங்களும் அமைதியை பற்றி பேசுகிறோம், நீ போரை பற்றி பேசுகிற, உன்னை எதுக்கு கூப்பிடணும் அப்படின்னு அந்த ரஷ்ய இவர் சொல்லிட்டார். அவர் ஃபாரின் மினிஸ்டர் லவரோவ் சொல்லியிருக்காரு. அது ஒரு லாஜிக்கலாக, ஆமாம் நீ போற விரும்புகிற, நான் அமைதியை விரும்புகிறேன், உன்னை எதுக்கு கூப்பிடணுங்கிற மாதிரி சரியாக போயிடுச்சார். ரெண்டாவது பாயிண்ட் யுக்ரைனை ஏன் கூப்பிடலை அப்படின்னா, யுக்ரைன் போர் வேணுங்கிறது. அதாவது யுக்ரைன் அதிபர் யூரோப்பை சார்ந்திருக்காரு. அவருக்கு இது என்ன ஆயிடுச்சுன்னா, அமெரிக்காவில் ட்ரம்ப் பதவிக்கு வந்த உடனே அவர் சொல்லிட்டாரு, நான் யுக்ரைனை சப்போர்ட் பண்ண போகிறது கிடையாது, வாரம் நிறுத்துங்க, பணம் கொடுக்க முடியாது, ஒரு புல்லட் கூட கொடுக்க முடியாது, நாட்டோலையும் சேர்த்துக்க முடியாதுன்ற, நாட்டோ மறந்துருங்கன்ட்டார். நாட்டோலாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்ட்டார். அதுக்கு பதிலாக நான் ரஷ்யாவை G7ல் G8 கண்ட்ரியாக நான் சேர்த்துப்பேன். அது G8 ஆகிடும். ஆக்சுவலாக முன்னாடி G8 தான் இருந்தது. அப்புறம் இவங்க ரஷ்யாவை வெளியேற்றதுனால G7 ஆச்சு. இப்போ திருப்பி G8 ஆக்கிடுவேன், நாட்டோலாம் கிடையாது அப்படின்ட்டார். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க, இது ஒன்று. அதுக்கப்புறம் வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வான்ஸ் இருக்கார்ல, அவர் ஜெர்மனியில் ஒரு செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸுக்காக போயிருந்தார். அங்கே உங்கள் நாட்டில் பல கொள்கைகள் நீங்கள் சரியாகவே முன்னெடுக்கலை, குறிப்பாக இந்த இமிகிரேஷன் பாலிசி நிறைய குழப்பங்கள் இருக்குது, அதெல்லாம் தீர்க்கணும், இந்த மாதிரி தீர்க்காமல் இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் வேலைக்காகாது அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு அடுத்தது என்ன பண்ணிட்டாருன்னா, ட்ரம்ப் இந்த நாட்டோவில் மேக்சிமம் பணம் நான் தான் கொடுக்குறேன், நீங்கள் யாருமே கொடுக்கறது கிடையாது, நீங்கள் இனிமே
உங்களோட ஜிடிபியில் 5% இந்த டிஃபென்ஸ் பட்ஜெட்டுக்கு நீங்கள் ஒதுக்கணும் நாட்டோக்காக அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லிட்டாருன்னா, யூரோப் கிட்ட டைரக்டாவே சொல்லிட்டாரு, உங்களுடைய பாதுகாப்பு இதெல்லாம் நீங்க தான் இனிமேல் செஞ்சுக்கணும். அமெரிக்கா உங்களை எப்போ பார்த்தாலும் காப்பாற்றிக்கிட்டே இருக்க முடியாது, பாதுகாப்பு கொடுக்க முடியாது, பணம் செலவழிக்க முடியாது. எனக்கு வந்து மாகா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது, அதாவது மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் தான் எனக்கு இம்பார்ட்டன்ட், யூஎஸ் தான் எனக்கு இம்பார்ட்டன்ட்டுங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அவர். ஒரு காலத்தில் வந்து என்ன அப்படின்னா வந்து யூஎஸ் என்ன சொன்னாலும் யூஎஸும் யூரோப்பும் அவ்வளவு ஜிகிரி தோஸ்த் அப்படின்வாங்க, அதாவது இணை பிரியாத நண்பர்கள், பிரதர்ஸ் அப்படின்வாங்க. யூஎஸ் என்ன சொல்லுதோ அதை அப்படியே பின்பற்றும் யூரோப். இன்னைக்கு என்னன்னா கம்ப்ளீட்டா ஆப்போசிட்டா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு விதத்துல பாத்தீங்கன்னா, கோல்டு வார் டயத்துல யுஎஸ்எஸ்ஆர் சோவியத் ரிப்பப்ளிக் யூனியன் இருந்த போது ரஷ்யாவும், இன்னைக்கு இருக்கிற ரஷ்யா சோவியத் யூனியன், அதுவும் அமெரிக்காவும் கோல்டு வாரில் எதிரும் புதிருமா இருந்தாங்க, பயங்கர எதிரிகள். இன்னைக்கு அவங்க 2 பேரும் நண்பர்கள் ஆயிட்டாங்க. அதனால தான் நான் வந்து பல வீடியோக்களில் சொல்லுவேன் இல்லையா, அடிக்கடி இந்த மாதிரி ஜியோ பாலிட்டிக்ஸ் வந்து எப்போவுமே ஒரு டைனமிக் சிஸ்டம். அது வந்து சாதாரண இந்த சிஸ்டம் கிடையாது, ஒரு மாதிரி ஸ்டாட்டிக்காகவோ இல்லை ஸ்லோவாகவோ போகக்கூடிய சிஸ்டம் கிடையாது. அது வெரி டைனமிக். அதுவும் சில காலகட்டங்கள்லேருந்து வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக அது டெவலப் ஆகும், அப்படியே உருளும். அதை வந்து கணிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை வந்து நான் ஒரு பெருமைக்காக சொல்லலை, அதை சரியானபடி கணிச்சு இன்னைக்கு வந்து பேர் வாங்கியிருக்கிறது பாரத பிரதமர். அதுக்கு சில காரணங்களை நான் சொல்ல முடியும், அதை பின்னாடி வரும்போது பார்க்கலாம். இப்போ நம்ம எந்த இடத்துல வந்து பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மெயினாக வந்து அமெரிக்காவுக்கும் யூரோப்புக்கும் என்ன முட்டல் மோதல் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அது காரணத்தை சொல்லிட்டோம். சரி, அவங்களுடைய நிலைமை என்ன, அவங்க எங்கே வந்து நிற்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் ட்ரம்ப் அண்டு ஜெலன்ஸ்கி எடுத்தும் வச்சுக்கோங்களேன், மெயினாக இப்போ நடந்த மீட்டிங்கில் அப்படியே முகத்தை ரொம்ப கோபமாக வச்சுட்டு அவரும் வெளியே வந்துட்டார். அவரும் அப்படின்ற அளவுக்கு இவரும் ட்ரம்ப்பும் பேசிட்டாரு. இந்த ஒரு முறிவே வந்து நெக்ஸ்ட் கட்டம் எப்படி இருக்குன்னு மிகப்பெரிய உலகமே வந்துட்டு ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்களே. இல்லை, நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக எப்போவுமே ஒரு அக்ரிமெண்ட் போடுறான்னு வச்சோம், ஒரு கண்ட்ரிக்கு இன்னொரு கண்ட்ரிக்கு அக்ரிமெண்ட் போடும்போது உடனடியெல்லாம் ஆயிடாது, உடனே ஆயிடாது. இப்போ ஒன்றும் இல்லை, இஸ்ரேலையும் ஹமாஸுக்கும் அமைதி ஒப்பந்தம் போட்டாங்க, 13 ரவுண்டு 17 ரவுண்டு போச்சு. அது இப்போ தான் வந்து சரின்னு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் ஹோஸ்டேஜஸை ரிலீஸ் பண்ணுறாங்க, இவங்களும் இது பண்ணுறாங்க. எப்போவுமே எடுத்த உடனே வந்து பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது வந்து பல ரவுண்டு போகும். ஒரே ரவுண்டுலலாம் முடிக்கிறதுலாம் வந்து வேணா வீட்டுக்குள்ளே போடுற சண்டை வேணா ஒரு ரவுண்டு 2 ரவுண்டில் முடிஞ்சிடும். அது அந்த மாதிரி கிடையாது. அது மாதிரி உலக இது வந்து பல விஷயங்கள் இருக்கும். திருப்பி சந்தேகம் வரும் இல்லையா, என்ன இருந்தாலும் ஒரு எதிரின்னு வந்துருச்சுன்னு அப்புறமா அது பல சந்தேகங்கள் வரத்தான் வரும். அதனால சில 2-3 ரவுண்டு போகும். அது மாதிரி இப்போ வந்து ஆனால் இங்கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த ஐரோப்பாவை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் வந்து ரொம்ப தீவிரமாக இந்த மாதிரி எடுத்த உடனே ஐரோப்பாவில் வந்து எல்லா நாடுகளும் சேர்ந்து, நம்ம எல்லாருக்குமே தெரியும், யூரோப்பியன் யூனியன் கமிஷன் ஒன்று இருக்கு, இயூசின்னுவாங்க. அதில் வந்து பல நாட்டுகள்லேருந்து ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி எலெக்ட் ஆகி அந்த கமிஷனில் வருவாங்க. அது வந்து ஒரு யூரோப்பியன் பார்லிமெண்ட்னு, அதுக்கு ஒரு பிரசிடென்ட் இருப்பாங்க. இப்போ வந்திருக்காங்க. கரெக்ட். அவங்க வர வேண்டிய அவசியம் என்னன்னு தான் நீங்கள் கேட்கணும் ஆக்சுவலாக. ஏன்னா அந்த உர்சுலா வான் டெர் லீன் அப்படின்னு நிறைய பெரிய பேர், வந்து நல்ல ஆக்சுவலாக அவங்களுக்கு ஒன்றும் அறுதி பெருமா, கிட்டத்தட்ட 750 சீட்டு இருக்குது அந்த பார்லிமெண்ட்டில். அவங்க 188 சீட்டு தான் வாங்கியிருக்காங்க, பாதிலாம் கூட வரல. ஆனால் என்ன, அவங்களுக்குள்ள எப்பவுமே யூரோப்பில் இருக்கிற இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஜெர்மனியை பற்றி நான் பேசியிருக்கேன். அதில் பாருங்கள், யாருக்குமே வந்து 50 சீட்டுக்கு பர்சன்டேஜுக்கு மேலே, அங்கெல்லாம் பர்சன்டேஜ் தான், அதை வச்சு தான் அவங்க. ஸோ இவங்களும் 188 சீட்டு, அது பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா 28% என்னமோ தான் வருது, 50%லாம் கிடையாது. மற்றவங்க சப்போர்ட் பண்ணுறதுனால வருது. இந்த இடத்துல தான் நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, யூரோப் எப்படி இருக்கு, இன்னைக்கு நிலைமையில எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு இவங்க ஏன் இங்கே வந்திருக்காங்க, என்ன பேசியிருக்காங்க, யாரை மீட் பண்ணாங்க, அதெல்லாம் பார்த்தலாம். இப்போ இந்த யூரோப் இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு பக்கம் ரைட் விங்கர்ஸ், இன்னொரு பக்கம் லெஃப்ட் விங்கர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. லெஃப்ட் விங்கர்ஸ் வந்து ரொம்ப லிபரல் பாலிசி. எந்த விஷயத்தில் லிபரல் பாலிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இமிகிரேஷன், ரெஃப்யூஜிஸ், சிட்டிசன்ஷிப் கொடுக்கறது, இதுலெல்லாம் அவங்க ரொம்ப அப்படியே சர்வசாதாரணமாக இருக்காங்க, அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் ரைட் விங்கர்ஸ் இல்லை, அதனால மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் சந்திக்க வேண்டி இருக்கு. இது வந்து அவங்க நம்ம நினைச்ச மாதிரி கிடையாது. ஆக்சுவலாக இந்த பாலிசியை முதல்ல எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் இது வந்து அவங்க பல சங்கடங்களையும் ஏன்னா இந்த இமிகிரண்ட்ஸால இருக்க முடியல, அவங்க வந்து பல அட்டூழியங்கள், பல அராஜகங்கள் பண்றாங்க. இதெல்லாம் தினந்தோறும் பேப்பர்ல வந்து இந்த கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இதெல்லாம் பாத்தீங்கன்னா தினந்தோறும் வந்து ஒரு 10 செய்தி வருது அதுல. அந்த மாதிரி இருக்கும்போது ரைட் விங்கர்ஸ் ஸ்லோலி இதை ரிஜெக்ட் பண்ணணும், இதை தடுத்து நிறுத்தணும், இதுக்கு ஒரு முடிவு காணணும்ன்ற இல்ல. அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த யூரோப்பியன் யூனியன் எலெக்ஷன் வந்து இப்போ 2024 ஜூன்ல நடந்தது. 5 வருஷம் முடிஞ்சு அங்கேயும் 5 வருஷம். அந்த யூரோப்பியன் கமிஷன் பார்லிமெண்ட் வந்து 5 வருஷம் அது நடந்துச்சு அங்க.
இதில் பாருங்கள், அந்தந்த கண்ட்ரி தனியாக எலெக்ஷன் நினச்சி அவங்களுக்கு பிரைம் மினிஸ்டர் பிரசிடெண்ட்டாக இருப்பாங்க. அதை தவிர யூரோப்பியன் கமிஷனுக்கு தனியாக எலெக்ஷன் நடக்கும். அது வந்து ஜூன் 2024 நடந்தது, 6லேருந்து 9 ஏதோ. உடனே ரிசல்ட் வந்து, ஆனால் யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்கல. அதில் வந்து என்ன முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியதுன்னா, பல நாடுகளில் வந்து ரைட் விங்குன்னு சொல்லக்கூடிய இந்த இமிகிரேஷனுக்கு எதிர்த்து கொள்கை பரப்புனவங்க கூட அதை கையில் எடுத்தவங்க வந்து நிறைய மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போ ஜெர்மனியில் வந்து ஆட்சியில் இருக்கிற கட்சி வந்து இமிகிரேஷன் வேணும், அவங்க வரணும் அப்படின்னு ரொம்ப சும்மா திறந்து விட்டுட்டாங்க. அதைத்தான் அமெரிக்க அதிபர் வந்து இந்த வைஸ் பிரசிடென்ட் வந்து ஜேடி வான்ஸ் அப்படிங்கிறவர் வந்து, உங்கள் கொள்கையே சரியில்லை, நீ சும்மா வந்து எல்லாம் கத்திக்கிட்டு இருக்க, இது முதல்ல அந்த செக்யூரிட்டியை பற்றி நீ என்ன கான்ஃபிடன்ஸ் நடத்துகிற, முதல்ல உங்கள் கண்ட்ரி செக்யூரிட்டியை கவனி அப்படிங்கிற மாதிரி கண்ணாப்பண்ணன் கடுமையாக சொல்லிட்டு போயிட்டார் அவர். நீ உன் கொள்கையே சரி கிடையாது, அப்புறம் செக்யூரிட்டி பற்றி என்ன பேசுகிற அப்படின்ட்டார் அவர். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஸோ அவங்க எல்லாமே அந்த சைடு வந்து ஒரு மாதிரி சார்ந்துட்டாங்க, ரைட் சைடு. ஸோ இந்த சுச்சுவேஷனில் தான் அமெரிக்காவிலும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து இதை நம்ம புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து அமெரிக்கர்களுக்கு அப்படிங்கிறது அதை இன்னும் கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ணி நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் வாழக்கூடிய ஒயிட் மற்றும் கருப்பர்கள் இனத்தர்கள் மட்டும்தான். மற்றவங்க எல்லாம் வெளியில போங்க அப்படிங்கிற மாதிரி தான் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து நான் டீடைலா சொல்றேன். அது இல்லீகல் இமிகிரண்ட். நான் சொல்றது லீகல் இமிகிரண்ட்ஸே சொல்றேன். நான் லீகல் மைக்ரண்ட்ஸையே அவங்க நீங்கெல்லாம் போங்க, இருக்க வேண்டாம் அப்படிங்கிற ஜெர்மனில வரவேற்கிறாங்க. ஜெர்மனியில் வந்து லீகல் இந்தியன்ஸுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக நான் படித்தேன், வந்து ஆன்லைன் இதெல்லாம் கொடுக்குறாங்க, விசாலாம் கொடுத்து படிக்கிறதுக்கும் வேலை வாய்ப்புக்கும் இது பண்ணுறாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வந்து உர்சுலா வாண்டர்லின் வந்திருக்காங்க. அதாவது இவங்க தான் பிரசிடென்ட், யூரோப்பியன் கமிஷனுக்கு பிரசிடென்ட். இவங்க வந்த உடனே என்னென்ன சொன்னாங்கன்னு பாருங்களேன். அவங்க தன்னுடைய ட்விட்டரில் வந்தாங்க, உடனே ஒரு ட்விட்டர் போட்டாங்க. இந்தியாவுக்கு வந்து இந்தியா கிட்ட என்னெல்லாம் சொல்ல வேண்டிய. ஆமாம், அதாவது நான் அங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து, இன் அன் எரா ஆஃப் competition and intensive conflicts, you need a trusted partner அப்படிங்கிறாங்க ஃபர்ஸ்ட் ட்வீட். செகண்ட் ட்வீட்ல வந்து, for Europe India is such a friend and strategic ally அப்படிங்கிறாங்க. மூணாவதா என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடியோட எல்லாத்த பற்றியும் நல்லா டிஸ்கஸ் பண்ணிட்டு இதை பற்றி ஃபர்தராக முன்னெடுப்பேன் அப்படிங்க. அவங்க தனியாக வரல, அவங்க கூட அந்த பார்லிமெண்ட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 21 பேர் வந்திருக்காங்க, அவங்க மினிஸ்டர்லாம். இது வந்து என்ன பார்க்குறாங்க எல்லாருமே, உலகமே என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த ஒரு நாடுமே ஒரு பிரசிடென்ட்டு அவங்க கூட அந்த என்டையர் கேபினெட் மாதிரி இருக்கிற ஒரு 21 பேரையும் ஒரு பெரிய டீமாக கொண்டு வருவாங்க, இன்னொரு நாட்டில் போய் பேச்சுவார்த்தை நடத்துவாங்கங்கிறது வந்து இது ஒரு மிகப்பெரிய அதிசயம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணுறது அப்படிங்க. யாரோ ஒரு பிரசிடென்ட் வருவாங்க, அவங்க கூட ஒரு மந்திரி 2 மந்திரி வருவாங்க. இங்கே அப்படி இல்லை, 21 பேர் வந்திருக்காங்க கூடவே, பெரிய கூட்டம். அது வந்து அப்பனா வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு இந்தியா முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு தெரியுது அப்படிங்கிற மாதிரி தான். எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அனலிஸ்ட் எல்லாமே வந்து பல விஷயங்களை கூர்ந்து கவனிச்சு, உடல் மொழி என்னன்னு பார்ப்பாங்க, எத்தனை பேர் வராங்கன்னு பார்ப்பாங்க, எந்த மாதிரி அவங்களுக்கு வரவேற்பு கொடுக்குறதுன்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க பேச்சுவார்த்தை பற்றியே பேசுவாங்க. அதை எல்லாத்தையும் வச்சு கணிச்சு, இந்தியாவுக்கு யூரோப் வேண்டாம்ப்பா, ஆனா யூரோப்புக்கு இந்தியா இன்னைக்கு அத்தியாவசியமான தேவையா ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு லெவல்ல வந்து அவங்க எல்லாம் கமெண்ட்லாம் போட்டிருக்காங்க, பண்ணியிருக்காங்க. அது உண்மையா கூட இருக்கலாங்கிறது பல தரவுகள்ல இருந்து நமக்கு தெரிய வருது. இவங்க இந்த மாதிரி ட்வீட் போட்ட உடனே இவங்க வந்து இறங்கினாங்க டெல்லியில. அவங்கள வந்து அந்த அவங்க டீம், என்டையர் டீமை பாருங்க. இந்தியாவில் வந்து நான் முன்னாடியே நம்ம சொல்லியிருக்கோம், நம்ம நேயர்களுக்கு அபவுட் ஹைட்ரஜன் பஸ்ஸை பற்றி சொல்லியிருக்கோம். டாட்டாவும் இந்தியன் ஆயில் கார்பரேஷனும் கண்டுபிடிச்சு ஓட்டக்கூடிய ஹைட்ரஜன் பவர்டு பஸ். ஹைட்ரஜனால டீசல் கிடையாது, பெட்ரோல் கிடையாது, எலக்ட்ரிசிட்டி கிடையாது, ஹைட்ரஜனில் ஓடுற பஸ். வாட்டர்லேருந்து ஹைட்ரஜன் எடுத்து திருப்பி ஸ்டீமாகவே வெளியில் வந்துடும். இந்த வீடியோ கூட நீங்கள் தான் ப்ரெசென்ட் பண்ணீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த பஸ்ஸில் தான் இவங்களெல்லாம், ஹைதராபாத் ஹவுஸ்னு ரொம்ப ஃபேமஸ் இடம், பிரபலமான இடம் ஹைதராபாத், அது டெல்லியில். அங்கே தங்க வச்சுருக்காங்க எல்லாருமே, அருமையான இது மாதிரி அங்கே இருக்காங்க. இவங்களை வரவேற்றது யாருன்னா, இந்த உர்சுலா வந்து அவங்க வந்து யூரோப்பியன் கமிஷனுடைய பிரசிடென்ட். ஆனால் அவங்க வரவேற்றது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரண ஒரு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட், அதுவும் விமன்ஸ் வெல்ஃபேர், அனுப்ரியா பட்டேல் அப்படின்னு. அவங்க வந்து தனியாக பார்ட்டி வச்சாங்க யூபியில், கோலிஷன். ஆனால் பிஜேபியோட ஆரம்ப காலத்திலேருந்தே அப்னா தல்னு ஒன்று வச்சுருக்காங்க, அதிலோட இருக்கிற பார்ட்டியில் இருக்கிறவங்க தான் அவங்க. அவங்களுக்கு மினிஸ்டராக இருக்காங்க. அவங்க நல்ல கடுமையான ஆதரவு கொடுப்பாங்க பிஜேபிக்கு. அவங்கள அனுப்பி நீ போய் வரவேற்றுட்டு வாமா அப்படின்னு. இதெல்லாம் வந்து புரோட்டோகால்லாம் பார்ப்பாங்க அனலிஸ்ட்டு. உலகத்தில் தலைவர்கள்லாம் என்ன மாதிரி புரோட்டோகால் அப்படிங்கிறதே பார்ப்பாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த புரோட்டோகால் வந்து சரியே இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப லோ லெவல் புரோட்டோகால். ஒரு கேபினட் மினிஸ்டராவது வந்திருக்கணும், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் வந்திருக்காங்க.
அது வந்து ஒரு பார்க்க நீலாம் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்ரெடி. அந்த மாதிரி வந்துரு அவங்கள வரவேற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சில பேர் வந்து நான் ட்விட்டரில் பார்த்தேன், ஆஃப்டர் ஆல் அது அஃப்கோர்ஸ் அந்த கண்ட்ரியை நான் குறைவாக சொல்லலை, மொரீஷியஸ், ட்ரினிடாட் இதெல்லாம் ரொம்ப சின்ன கண்ட்ரி. அங்கே இருக்கிறவங்களே கேபினெட் லெவலில் இருக்கிற மினிஸ்டர் போகிறாங்க, இவங்க யூரோப்பியன் யூனியனோட பிரசிடென்ட்டுக்கு இந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படிலாம் கூட ட்விட்டர்லாம் நான் பார்த்தேன். அந்த மாதிரிலாம் கூட இருந்தது. ஸோ அவங்க ஒரு வழியாக வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்க ஃபர்ஸ்ட் வந்து அவங்கள பார்த்தாங்க. அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர், த மாஸ்டர், ஓகே, மாஸ்டர் பிரெயின் ஆஃப் இந்தியா, வெளியுறவுத்துறையை பொறுத்த வரைக்கும் அவரை பார்த்துருக்காங்க. அவரும் வந்து ட்விட்டரில் வந்து நல்ல விதமாக தான் எழுதியிருக்காரு. அவங்கள பார்த்தேன். அவங்க வந்து ரிக்வஸ்ட் வச்சுருக்காங்க, யூரோப்புக்காக இந்தியாவும் பல விஷயத்தில் முன்னெடுக்கணும், எல்லாமே செய்யணும்னு சொல்லிட்டு. அதில் குறிப்பாக வந்து ஜெய்சங்கர் வந்து ஒரு வார்த்தையை சொல்கிறார். அதாவது இந்த வாண்டர்லின் இருக்காருங்களா, அவர் வந்து ரீஎனர்ஜைஸ் யூரோப் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. இந்த ரீஎனர்ஜைஸ் யூரோப் அவர் இப்போ நீங்கள் வந்து அந்த ட்விட்டரில் பார்க்கலாம். அதை வந்து ஒரு மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த ரீஎனர்ஜைஸ் அப்படின்னா புதுப்பிக்கிறது இல்லைன்னா உயிர்ப்பிக்கிறது. அது பண்ணால் என்ன அர்த்தம்? அவங்க அந்த மாதிரி சொல்லும்போது யூரோப் செத்து கொண்டு இருக்கிறது, உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டு இருக்கு. அதை புதுப்பித்து உயிரை கொடுத்து கொண்டு வரதுக்கு இந்தியாவை தவிர வேற யாராலையும் முடியாதுங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. அதை தான் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் அவங்க இங்கே வந்திருக்காங்க. இப்போ வந்து 27, 28 பிப்ரவரி 2 நாளும் இந்த இது நடந்திருக்கு. கான்ஃபரன்ஸ் மாதிரி எல்லா மினிஸ்டர் எல்லாம் உட்காந்துருக்காங்க. அவங்களும் பேசியிருக்காங்க, பிரதம மந்திரியும் பேசியிருக்காங்க, பல பேரை மீட் பண்ணியிருக்காங்க. என்னென்னலாம் செய்யணும், முன்னெடுக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அது எல்லாமே சொல்லலாம். இப்போ கனெக்ஷன்ஸ் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. யூரோப்பியன் கமிஷன்லேருந்து இங்கே வந்து பார்த்துருக்காங்க. ஆமாம், நம்ம இந்தியா கிட்டே எப்படிலாம் எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஆமாம். ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு எப்படி எடுத்துக்கலாம்னா, நாட்டோவை பொறுத்த வரைக்கும் இப்போது உக்ரைன் வேண்டான்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு பக்கம் ட்ரம்ப் அண்ட் ஜெலன்ஸ்கி பேசினாங்க, சண்டை போகிற அளவுக்கு போயிட்டாங்க, வெளியே அனுப்பிட்டாங்கன்ற மாதிரி இருக்கு. உக்ரைனுக்கு யூரோப் கண்ட்ரிஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு ஆதரவு கொடுக்கக்கூடிய நிலைப்பாடு தான். ஆனால் இந்த விஷயத்தில் என்ன பண்ண போறாங்கன்ற மாதிரி தனித்து முடிவெடுக்க போறாங்களானும் இருக்கு. இன்னொன்று, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து தவிர்த்தே ரஷ்யா வந்துட்டு போரை நிறுத்தத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்ற விஷயத்துலையும் வந்து ட்ரம்ப் அண்ட் புதின் தெளிவாகவும் இருக்காங்க. இப்படியான சமயத்தில் இப்போ நம்ம சவுத் இந்த பக்கம் பார்க்கும் பொழுது பிரதமர் அவரை பார்க்கறதுக்காக யூரோப்ல இருந்து இங்க வந்திருக்காங்க. இப்படி எடுத்துக்கலாம் இல்லையா? இதுதான் ஆக்சுவலா என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரு சில பாயிண்ட் சொன்னேன்னா நீங்க நம்ம பார்வையாளருக்கும் புரியும், உங்களுக்குமே நல்லா ஒரு தெளிவு வரும். என்னன்னா, யூரோப் எப்படி இருக்கு இன்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, வெரி வெரி ராங் பாலிசி, இந்த இமிகிரேஷன் பாலிசி. நீங்க பாட்டுக்கு உள்ள விடுங்க. நம்ம பல வீடியோல சொல்லியிருக்கோம். அதாவது ஆப்பிரிக்க நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இந்த அப்படியே அந்த இடத்துக்கு வருவாங்க. சலே அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. எல்லாம் அங்கே வந்து குழுமுறாங்க. அங்கேருந்து பல ஏஜென்ட்டுகள் எல்லாம் $5000 $6000 பணத்தை வாங்கிக்கிட்டு இவங்களை கொண்டு போய் லிபியாவில் இருக்கிற போர்ட்டில் கொண்டு போய் விட்டுருவாங்க. அங்கேருந்து தோணிக்கு தனியாக பணம் கொடுத்து அந்த மெடிட்ரேனியன் சீயை கடந்து முதல்ல வந்து கிரீஸு, இட்டாலிங்க வருவாங்க. அங்கேருந்து அப்படியே பரவிடுவாங்க. இது வந்து பல லட்சக்கணக்கான மக்கள் அங்கே வந்துட்டாங்க. யூரோப் ஃபுல்லும் ஆக்கிரமிக்கப்பட்டது. சரி, இவங்க வந்திருக்காங்க, ஒரு ரெஃப்யூஜியாக இருக்காங்க, அவங்க பாட்டுக்கு அவங்களுக்கு ஏதோ வேலை கொடுத்தோம் செஞ்சோம், அது மாதிரி இல்லாமல் அவங்க பல தகாத செயலில் ஈடுபடுறாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அது தானே உருவாக்கிக்கிட்ட பிரச்சனை. யூரோப் வந்து தானே உருவாக்கிக்கிட்ட பிரச்சனை. ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதுலேருந்து அவங்களால மீளவே முடியல, மீண்டு வரவே முடியல அப்படிங்கிறதா உண்மையான இது, நிதர்சனமான உண்மை அது. சரி, அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா, யூரோப் ஒரு எந்த காலத்துலையுமே பெருசாக ஒன்றும் கிடையாது. அவங்க வந்து பல நாடுகளுக்கு போய், இப்போ ஸ்பெயின் எடுத்துக்கிட்டிங்கன்னா சவுத் அமெரிக்கா ஃபுல்லும் பிடிச்சாங்க, ஃப்ரான்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆப்பிரிக்காவை பிடிச்சாங்க, இங்கிலாந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியா போன்ற பல நாடுகளை பிடிச்சாங்க. நீங்கள் சொல்லலாம் உடனே, சார் இங்கிலாந்து வந்து எங்கே சார் யூரோப்பில் இருக்குண்ணா, பக்கத்தில் தான் இருக்குது. நான் இவங்கெல்லாம் ஒரே ஒரு மாதிரி ஏதாவது என்ன சொல்லணும்னாக்கா கொஞ்சம் பிளண்ட்டாக சொல்லணும்னா கூட்டு களவாணிகள்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் போர்ச்சுகல் யார் பண்ணலை சொல்லலாம், எல்லாருமே பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து இந்த மாதிரி செஞ்சது தான். அதுக்கப்புறமா அவங்க வந்து அந்த எப்போவுமே கையில் ஒரு செல்வம் வந்துடுச்சுனாக்கா அதை வச்சு நீங்கள் ஃபர்தராக எப்போவுமே டெவலப் பண்ணலாம். அந்த செல்வம் அவங்க கிட்ட இல்லாத அவங்க தான் கொண்டு இது பண்ணினாங்க. சரி, ஆனால் இன்னைக்கு இப்போ ஜெர்மனி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப முன்னேறிய நாடு. இப்போ இல்லீகல் விஷயங்களுக்கெல்லாம் வந்துட்டு வெளியே போகணுன்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க இல்லையா? ஜெர்மனில் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இப்போ எலெக்ஷன் ரிசல்ட் வந்திருக்கிறத பார்த்தாக்க, இப்போ உங்கள் கோயலிஷன் எப்படி ஆரம்பிக்க போகுதுன்னா, ஒரு பார்ட்டி, அதாவது கிறிஸ்டியன் டெமோக்ராட்டிக் பார்ட்டி 29% ஓட்டு வாங்கியிருக்காங்க. இன்னொன்று வந்து இப்போ ஆல்ரெடி ஏற்கனவே ஆட்சியில் இருக்கிறவங்க சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டிங்கிறது வந்து அவங்க வந்து 16% வாங்கியிருக்காங்க. இப்போ இவங்க கூட்டு வச்சாங்கன்னா இன்னொரு பார்ட்டி இருக்குது, ஏஎஃப்டின்னு, ஆல்டர்னேட்டிவ் ஃபார் ஜெர்மனின்னு, அவங்க கூட கூட்டு சேர மாட்டாங்க. அவங்க ஆர்ம்ஸ் லென்த்தில் தான் ட்ரீட் பண்ணுவாங்க. இப்போ இவங்க 2 பேரும் கூட்டு சேர்ந்தாங்கன்னா முரண்பாடான கருத்து
ஏன்னா சோஷியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ரைட் விங், அவங்களுக்கு இமிகிரேட்ஸை கம்ப்ளீட்டாக நிறுத்தணும், வேண்டவே வேணாம். ஆனால் கிறிஸ்டியன் டெமோக்ராட்டிக் பார்ட்டி அப்படி கிடையாது, லெஃப்ட் விங், அவங்களுக்கு வேணும். ஸோ அதை பற்றி நம்ம இப்போ பேச வேண்டாம், ஏற்கனவே நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கேன் நான் அதை பற்றி. இதை வந்து இப்போ என்னன்னா எந்த நோக்கி போகிறோம் அப்படின்னு ஆக மொத்தம் இப்போ ஜெர்மனி மிக ஒரு திறமையான இன்ஜினியரிங் ஆட்டோமொபைல்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்கும். அதே மாதிரி இட்டாலி பார்த்தீங்கன்னாக்கா ஃபேஷன், அதுக்கப்புறம் இட்டாலியிலையும் வந்து ஃபியட் கார் இன்ஜின் இன்னைக்கு அங்கேருந்து தாங்க, அந்த இன்ஜின் தான் இன்னைக்கும். அதே மாதிரி பல நாடுகளில் வந்து இப்போ ஸ்வீடன்லேருந்து எடுத்திங்கன்னா பஃபர்ஸ் கன் நம்ம, அதனால பல இடத்துல வந்து ஒரு காலத்தில் நோக்கியா எவ்வளோ பிரபலமாக இருந்த ஒரு ஃபோன், அது சாதாரண ஒரு சின்ன கண்ட்ரி ஃபின்லாண்ட் அப்படிங்கிற கண்ட்ரிலேருந்து தான் வந்தது. டச் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நெதர்லாந்து. இந்த நெதர்லாண்ட்ஸ் வந்து எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே அவங்க தான் இந்த மைக்ரோ சிப்ஸ் செமிகண்டக்டர் சிப்ஸ் பண்ணுறாங்கல்ல, அதில் வந்து அவங்க மொனாபொலி AML அப்படின்னு ஒரு கம்பெனி தான் இன்னைக்கு உலகத்தையே ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு. அதாவது அந்த செமிகண்டக்டர் சிப் பண்ற மெஷினை அவங்க மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மிகப்பெரிய இதெல்லாம் கம்பெனிகள்லாம் இருக்கு. ஆக மொத்தம் யூரோப் வந்து நல்ல திறமையான கண்ட்ரி, ஆனா குறைஞ்சிக்கிட்டு வர கண்ட்ரி. எதனால அப்படின்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்க நீங்க பாருங்களேன். அதாவது வேர்ல்டு வார்லாம் முடிஞ்சது, இரண்டாம் உலக போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா செக்யூரிட்டியை ஃபுல்லும் நேட்டோ கையில் கொடுத்துட்டாங்க. நேட்டோவில் யார் பிஸ்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அமெரிக்கா என்ன சொல்கிறதோ அதுபடி தான் கேட்கணும். ஆக மொத்தம் யூரோப்பினுடைய செக்யூரிட்டி ஃபுல்லும் நேட்டோ கையில் போயிடுச்சு. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆயில் கேஸு இதில் ஒன்றும் ஜாஸ்தி கிடையாது. ஒன்லி இதில் அதாவது நெதர்லாண்ட்ஸில் மட்டும்தான் இருக்குது, டச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கம்பெனி கொடுக்க ஷெல்லுன்னு ஒரு கம்பெனி இருக்குது, அது ஆக்சுவலாக பேர் பார்த்தீங்கன்னா டச் ஷெல்லு தான் சொல்லுவாங்க. அவங்களுடைய வந்து அந்த நார்த் சீனே சொல்லுவாங்க. அந்த நார்த் சீல இருக்கிற டச் ஷெல்லு தான் முதல்ல வந்து எண்ணெயை கண்டுபிடிச்சு கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ பெரிய இதுவும், அது ரொம்ப ஸ்வீட் க்ரூட் அப்படின்வாங்க, அது ரொம்ப நல்ல தரமான க்ரூட் ஆயில் அப்படின்வாங்க. ஸோ அந்த கம்பெனி தான் இது. அது மாதிரி பல இது இருக்குது. ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா காலப்போக்கில் வந்து இந்த சோம்பேறித்தனம் ப்ளஸ் வந்து இருக்குங்கிற திமிரு இதெல்லாம் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கல்ச்சரும் அழிஞ்சு போச்சு. யூரோப்பியன் கல்ச்சருங்கிறது போயிடுச்சு. நான் இந்த மாதிரி இமிகிரண்ட்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணி ஆனதுனால அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி சேஃப்டி செக்யூரிட்டி டிஃபென்ஸ் எல்லாம் அமெரிக்கா கையில் கொடுத்தாச்சு. அதே மாதிரி இந்த ஆயில் அந்த மாதிரி சமாச்சாரத்தெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ரஷ்யா கூட கொடுத்துட்டாங்க. பெரிய பைப்லைனுங்க, ரஷ்யாவிலேருந்து இதெல்லாம் கிராஸ் பண்ணி என்ன அப்படியே உங்களுக்கு வந்து ஜெர்மனி வரைக்கும் பைப்லைன் போட்டிருக்காங்க, கேஸ் பைப்லைன். அதை வந்து இந்த சைனாலேருந்து போன ஒரு கப்பல் வந்து கடலுக்கு அடியில் போட்ட பைப்லைன் உடச்சிட்டாங்க. அது இன்னும் ஓடிட்டு இருக்கு அந்த கேஸ் வேற. ஸோ இந்த மாதிரி ஆயில் வந்து ரஷ்யா கிட்ட போயிடுச்சு. சின்ன பொருட்கள் எல்லாம் இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறது கிடையாது, அது எல்லாம் சைனாலேருந்து வாங்கிக்கிறாங்க. உணவுப் பொருள் பெரும்பகுதி வந்து ஒன்று யுக்ரைன்லேருந்து இம்போர்ட் பண்ணிப்பாங்க. அதுக்கு அதே மாதிரி இந்தியாவிலேருந்து பல பொருட்கள் இம்போர்ட் பண்ணிப்பாங்க. எல்லாமே நீங்கள் வெளிநாட்டிலேருந்து வாங்குறீங்கன்னா உங்களுக்குன்னு என்ன சக்தி இருக்குது, அது ஒன்று. ரெண்டாவது அவங்களுடைய பாப்புலேஷன் குறைஞ்சிக்கிட்டே வருது. அதெல்லாம் கலாச்சார மாற்றம். இவங்க வந்து விட்டுட்டாங்க அதை. கிறிஸ்டியானிட்டியில் வந்து ரோமன் கேத்தலிக்ஸ் எல்லாம் வந்து இதுக்கு சைல்டை வந்து நீங்கள் அபார்ட் பண்ணவே முடியாது. மத ரீதியாக அது வந்து பெரிய பாவம் அது. அப்படி ஆனாலும் அவங்க செய்கிறாங்க. அந்த மாதிரி முன்னெடுத்து செஞ்சுட்டாங்க. அதோட இல்லாமல் பாப்புலேஷன் குறையுது. இதனால இவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைலாம் இப்போ பாருங்க, இந்தியாவோட மொத்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் டோட்டல் ட்ரேட் அப்படின்னு சொல்றாங்களா, அது கிட்டத்தட்ட 200லேருந்து 220 பில்லியன் டாலர் இருக்குது. அதுல வந்து என்னன்னா பொருட்கள் பிளஸ் சர்வீஸ். இந்தியாவோட பல கம்பெனிகள் இதுல யூரோப்ல இருக்கு. உதாரணமா சொல்லணும்னா டிசிஎஸ், அவங்க வந்து ஐடி சர்வீசஸ்லாம் அங்க பண்றாங்க. அண்ட் மற்ற சில கம்பெனிகளாக இருக்குது. அதே மாதிரி யூரோப்பில் இருக்கிற கம்பெனி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனி இருக்குது. இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, ரீசெண்டாக இங்கே வந்த கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னா IKEAன்னு இருக்கும். கியா ஃபர்னிச்சர். அதே மாதிரி மெட்ரோ அப்படின்னு ஒன்று, மெட்ரோ மெகா மார்ட்னு, அது வந்து ஜெர்மனியோடது. அது இந்த மால் மாதிரி இது, அதாவது ஹோல்சேல் அந்த மாதிரி ஒரு கம்பெனி வந்துருக்கு. இதை தவிர பழமையான கம்பெனி வந்து சீமென்ஸ், இன்ஜினியரிங்ல பெரிய ஜெயண்ட். அதுக்கப்புறம் ABBன்னு ஒரு கம்பெனி இருக்கு, சுவிட்சர்லாண்ட்லேருந்து வந்த கம்பெனி, அவங்களும் இன்ஜினியரிங்ல பெரிய ஆளுங்க. அதுக்கு போஷ் இருக்கு. இது மாதிரி நிறைய கம்பெனி இருக்கு. ஃபியட் ஒரு காலத்துல இந்தியாவில் இருந்தது தான். இது மாதிரி நிறைய கம்பெனிகள் வந்து ஐரோப்பிய கம்பெனிகள் நிறைய இந்தியாவில் வச்சிருக்காங்க. அவங்க நிறைய முதலீடு செஞ்சிருக்காங்க. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாயில முதலீடு செஞ்சிருக்காங்க, இல்லைன்னே சொல்ல முடியாது. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, இன்னைக்கு யூரோப் எப்படி இருக்குங்கிறது தான் நமக்கு முக்கியம். ஸோ செகண்ட் வீடியோவில் இந்த டாபிக் அப்படி நம்ம கண்டினியூ பண்ணலாம்.